இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த இரவு வேளையிலே, இந்த மாலை வேளையில் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிற யாவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் எனது ஸ்தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த மாமா அவர்களுக்கும் எனது நன்றியையும் எனது ஸ்தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவாதி தேவனுக்கும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லிருங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளதுங்களா இல்லையா? அவருடைய கிருபை என்றும் உள்ளதுனாலதான் இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த 4வது மாதத்துல முதல் ஓய்வு நாள்ல மாலை நேரத்துல நம்ம இந்த இடத்துல வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் உண்மை நம்புறீங்க? ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய சுத்த கிருபையில. கிருபை இல்லைங்களா? கிருபையில என்ன சுத்த கிருபைன்னு இருக்குது? சுத்தங்கிற வார்த்தையே கிடையாது வேதத்துல. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய கிருபை அப்படின்னு மட்டும்தான் வேதத்தில் இருக்குதே தவிர சுத்த கிருபைங்கிறது நம்மளா ஆட் பண்ணிட்டோம்னு நான் நினைக்கிறேன். எல்லாம் கையெழுத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து தேவ ஆவியானவர் அடியனுடைய இருதயத்தில் வைத்தார். அதை மாத்திரம் நான் வேகமாக உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டு நான் கடந்து செல்ல நான் பிரயாசப்படுகிறேன். அதற்கு முன்பதாக நான் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லி நான் ஆரம்பிக்கிறேன். ஈசாக்குக்கு எத்தனை குமாரர் சொல்லுங்க பார்க்கலாம்? எத்தனை குமாரர்? 2 குமாரர். ஒருத்தருடைய பேர் என்னது? ஏசா. இன்னொருத்தருடைய பேர் என்னது? யாக்கோபு. இல்லைங்களா? 2 பேர், 2 குமாரர்களை 2 இரட்டை பிள்ளைகள் இல்லையா? 2 பிள்ளைகளா பிறந்தாங்க. அதுல யாக்கோபுக்கு என்ன கொடுக்கப்பட்டது? ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்பட்டது, வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டது. வேத பண்டிதர்கள் சொல்றாங்க, ஏசாவுடைய கரங்களிலே, அதாவது ஈசாக்குடைய சொத்துக்கள் எல்லாமே யாருடைய கண்ட்ரோல் இருந்தது? ஏசாவுடைய கண்ட்ரோல் இருந்தது. வாக்குத்தத்தம் பெற்றுட்டு அவர் கடந்து போயிட்டார். வெறும் வார்த்தை தான். வாக்குத்தத்தங்கிறது என்னது? வெறும் வார்த்தை மாத்திரம் தான். ஆனா ஏசாவுடைய கண்ட்ரோல்ல 200 கோடி பக்கம் இருந்ததா? எத்தனை கோடி பக்கம் இருந்ததா சொல்லுங்க பார்க்கலாம்? எத்தனை கோடி பக்கம் இருந்ததா? சத்தமா சொல்லுங்களேன். எத்தனை கோடிமா? 200 கோடி பக்கம் இருந்ததா? அப்ப நல்லா கவனிங்க. வெறும் வார்த்தையை மட்டும் கொண்டு போறார். யார் கொண்டு போறா? யாக்கோபு கொண்டு போகிறார். அப்போ நல்லா அந்த வேதத்தை நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா தெரியும். 200 கோடி உள்ளவனை காட்டிலும் அந்த வார்த்தையை கொண்டு போனவனைத்தான் கர்த்தர் தலைக்க பண்ணினார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவனுடைய தலைமுறையைத்தான் கர்த்தர் தலைக்க பண்ணினார். அவனுடைய தலைமுறையைத்தான் கர்த்தர் உயர்த்தினார். அவனுடைய தலைமுறையைத்தான் கர்த்தர் தாமே உயர்ந்த ஸ்தானத்திலே கொண்டு போய் நிறுத்தினார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த தலைமுறையிலிருந்து வந்தவங்க தான் நீங்களும் நான் எல்லாருமே. எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இன்னைக்கு எல்லாவற்றை காட்டிலும், உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றை காட்டிலும் கர்த்தருடைய வார்த்தையே மிக மிக அவசியமா இருக்கிறது. அதை நீங்க வாங்கி கொண்டீங்கன்னா போதும். வார்த்தை மாதிரி தான் இருக்கும். அந்த வார்த்தை உள்ளுக்குள்ள போயிருச்சுனாவே கர்த்தர் உங்களை எண்ணுக்கடங்காத நன்மைகளை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவரா இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உலகத்துல பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. இந்த உலகத்துல பணமோ பொருளோ எதுவும் அவசியம் கிடையாது. எல்லாம் 2வது 3வது தான். கர்த்தருடைய வார்த்தை தான். கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொண்டவர்கள் கர்த்தர் நிச்சயமாகவே உயர்த்த வல்லவரா இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சரி, லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரத்துல நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 35வது வசனத்திலிருந்து 43வது வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். கடைசி அந்த 2 வசனத்தை மட்டும் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். எல்லாரும் பைபிள் கொண்டு வந்திருப்பீங்க நான் நம்புறேன். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ரெடி, ஸ்டார்ட். 1 2 3. நல்லா கவனிங்க. ஒரு குருடனை குறித்து இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த குருடன் சொல்லுவாங்க? அவர் என்ன குருடன் சொல்லுவாங்க? பர்த்திமேயு குருடன் என்று சொல்லுவாங்க. எத்தனை வருட காலங்கள் அவர் குருடன் என்று நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு குருடன் ஆண்டவர் வருகிறதை, இயேசு கிறிஸ்துவானவர் வருகிறதை கேள்விப்படுகிறார். எல்லாம் கையுறுத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கேள்விப்பட்டோனே அவர் கூப்பிடுகிறார். என்னன்னு கூப்பிடுறாரு? தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். என்னன்னு கூப்பிடுகிறார்? தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடுகிறார். எல்லாரும் அதட்டுறாங்க. டேய் அமைதியாரு, எதுக்கு நீ கூப்பிடுற? எதுக்கு நீ சத்தம் போடுற? அவரே பிஸியா இருக்கிறார். அவரே ரொம்ப பிஸியில போயிட்டு இருக்கிறாரு. நீ எதுக்கு அவரை நீ டிஸ்டர்ப் பண்ற? நீ அமைதியாயிரு என்று சொல்லி கூட அவர் அதட்டுறாங்க. ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, முன்னிருந்த சத்தத்தை காட்டிலும் இப்ப பின்னிருந்து இருக்கிற சத்தம் எப்படிப்பட்டதா இருந்ததாம்? இன்னும் அதிகமா இருந்ததாம். எப்படி கூப்பிட்டாராம்? தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி கூட. எல்லா கையுறுத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தத்தை உயர்த்தி கூப்பிடுகிறார். தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். நீங்க கூப்பிடுங்க பார்க்கலாம். தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உடனே இவருடைய சத்தம் இயேசு கிறிஸ்துவானவருக்கு கேட்கிறது.
அந்த அளவுக்கு சத்தமா கூப்பிட்டு இருக்கிறார். ஆயிரக்கணக்கான ஜனங்கள் நெருக்கி கொண்டு போனாலும் இவருடைய சத்தம் யாருக்கு கேட்டு விட்டது? இயேசுவானவர் கேட்டு விட்டார். இயேசுவானவர் கேட்டோடனே உடனே திரும்பி பார்க்கிறார். வேதம் சொல்லுகிறது, இயேசு நின்று அவனை தம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். அவன் கிட்ட வந்தபோது அவர் அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டார். பார்வை அடைய வேண்டும். எல்லாம் கையுறுத்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கப்புறம் நடந்த சம்பவத்தை நம்ம குறித்து நம்ம பார்த்தோம். உடனே ஆண்டவர், உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது என்று சொன்னார். அவன் உடனே என்ன பண்ணினானா? பார்வை அடைந்தான் என்று சொல்லி கூட வேதவசனம் சொல்லுகிறது. சரி, இப்ப நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு உள்ளுக்குள்ள நம்ம பிரவேசிக்க போகிறோம். இங்க எல்லாருடைய கண்களுக்கு நான் தெரியுறேனா? எல்லாருடைய கண்களுக்கும் நான் தெரியுறேன் இல்லையா? அப்ப நம்மளுடைய கண்கள் கர்த்தர் ரொம்ப ஒரு ஆசீர்வாதமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாரு. அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க. ஒவ்வொரு கிறிஸ்தவருடைய வாழ்க்கையிலையும், அதே சமயத்துல ஒவ்வொரு ஆண்டவரை அறிந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சாதாரண கண்கள் மாத்திரமல்ல, சாதாரண இந்த பார்வை மாத்திரமல்ல, மன கண்கள் என்று சொல்லி கூட ஒன்று இருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வெறும் மாம்சத்துக்குரிய கண்கள் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய கண்களையும் கர்த்தர் ஒவ்வொருவருக்குள்ளாகவும் வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா சத்தமா சொல்லுங்க பாரு. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நல்லா கவனிங்க. இந்த மாம்சத்துக்குரிய கண்கள் உங்களுக்கு தெரிந்ததா இருந்தாலும், இன்னைக்கு அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில, அநேக கிறிஸ்தவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மனக்கண்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? குருடாதான் இருக்குது. எவ்வளவு வார்த்தைகள் கேட்டாலும், எவ்வளவு பெரிய சமுட்டி வைத்து மண்டையில நங்கு 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 நங்குன்னு அடித்தாலும், எவ்வளவு வார்த்தைகளை கர்த்தர் அனுப்பினாலும், அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுடைய கண்கள் எப்படி குருடா இருந்ததோ, அதே போல இன்றைக்கும் அநேக கிறிஸ்தவருடைய கண்கள், மனக்கண்கள் குருடாகத்தான் இருக்குது. இன்னைக்கு தேவ ஆவியானவர் அதை குறித்து தான் ரொம்ப திட்டமும் தெளிவுமா உங்களோடும் என்னோடு கூட கர்த்தர் இடைப்பட போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாரு. அல்லேலூயா. நல்லா சத்தமா சொல்லுங்க பாரு. அல்லேலூயா. ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுட்டு, ஒருவேளை நானும் என்னுடைய மனக்கண்ணும் தான் ஆண்டவரே குருடா இருக்கிறது, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி கூட அந்த பர்த்தமேயு குருடனை போல நீங்க கூப்பிடுவீர்கள் என்றால், கர்த்தர் உங்களுடைய மனக்கண்களை திறந்து கர்த்தர் உங்களை எழுப்பி பிரகாசிக்க பண்ண ஒரு வல்லவரா இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருடைய ஆவிக்குரிய கண்கள் திறந்திருக்கிறது? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த கை அப்படியே இருக்கட்டும், பார்த்துக்கிறேன். முடிஞ்சதுக்கு அப்புறமா கேட்பேன் இல்லையா? முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த வார்த்தை முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருடைய கண்கள் எப்படிப்பட்டதா இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, நிறைய பேருடைய கண்கள், நிறைய பேருடைய கரங்கள் வந்திருக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாரு. அல்லேலூயா. சரி, யார் ஆவிக்குரிய குருடர்கள் என்று சொல்லி கூட இன்னைக்கு ஒரு 3 அல்லது 4 நபர்களை நான் காண்பிக்க விரும்புகிறேன். இன்னைக்கு வேதத்துல ஒரு 4 ஒரு 8 பேரை நான் காண்பிக்க விரும்புகிறேன். 8 பேர் என்ன? 4 பேர் மனக்கண், அதாவது ஆவிக்குரிய கண்கள் குருடானவர்கள், 4 பேர் ஆவிக்குரிய கண்கள் திறந்தவர்கள் என்று சொல்லி கூட ஒரு 8 பேரை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாரு. அல்லேலூயா. எல்லா பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப சோர்வாயிரும். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுடைய கண்கள், சத்தமா சொல்லுங்க, ஆவிக்குரிய கண்கள் திறந்ததுன்னா உங்களுடைய வளர்ச்சியை, உங்களுடைய ஆசீர்வாதத்தை எவனாலையும் தடுக்கவே முடியாது. எந்த சத்துருவாலையும் தடுக்கவே முடியாது. எப்பேற்பட்ட மனிதராலையும் தடுக்கவே முடியாது. நீங்க ஆவிக்குரிய கண்கள் சொல்லுங்க பார்க்கலாம். ஆவிக்குரிய கண்கள் எல்லாம் என்ன தெரியுமா பண்றீங்க? என்ன பார்த்து சொல்லிட்டு இருக்கிறீங்க? அப்படியே எல்லாம் பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து, அவங்களுடைய முகத்தை பார்த்து தான் சொல்ல சொன்னேன். பக்கத்துல முகத்தை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். ஆவிக்குரிய கண்கள் திறந்ததுன்னா உங்களுடைய உயர்வை யாராலையும் தடுக்கவே முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சரி, யார் குருடர்கள் பார்க்கலாமா? வேகமா பார்க்கலாம். நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம் 1வது வசனத்தையும் 1வது வசனத்தை முதல்ல வாசிங்க பார்க்கலாம். 1வது வசனத்தை சொல்லுங்க பாரு. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு யார் ஆவிக்குரிய குருடர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கூட இன்னைக்கு முதல் காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். யார் ஆவிக்குரிய குருடர்கள்னா, பாவத்தை பாவமாய் பார்க்காதவன் ஆவிக்குரிய குருடர். எத்தனை பேருக்கு புரிஞ்சது? கை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். பாவத்தை, இது பாவம்னு தெரியும், புரியுதுங்களா? இதுதான் பாவம் அப்படின்னு தெரியும். ஆனா பாவத்தை பாவமா பார்க்காதவன் யாருங்க? சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க பார்க்கலாம். ஆவிக்குரிய குருடர்கள். சொல்ல உங்களுக்கு புரிஞ்சிடும். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சரி, கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் நன்றாக தெரியும், பொய் சொல்வது என்று பாவம் என்று நமக்கு தெரியும். ஆனா பாவம் என்று தெரிந்தும் பொய் சொல்லுகிறவர்கள் யாரு? சொல்லுங்களேன். ஆவிக்குரிய குருடர்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். எல்லாம் கையுறுத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா.
இந்த இடத்துல சிம்சோனை குறித்து நம்ம பார்க்கிறோம். சிம்சோன் கர்த்தரால நல்ல ஒரு தாயின் கர்ப்பத்தில் உருவான நாள் முதற்கொண்டே தெரிந்து கொண்ட ஒரு மகன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நீங்களும் நானும் கூட தாயின் கர்ப்பத்தில் உருவான நாள் முதற்கொண்டே கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆண்டவர் தெரிந்து வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஒரு தரிசனத்தை கொண்ட ஒரு மனுஷன். நல்லா கவனிங்க, பயங்கரமான ஒரு தரிசனம், ஒரு பலமுள்ள ஒரு ஆவியை சிம்சோனுக்கு கொடுத்து வைத்திருந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல பலமுள்ள ஒரு ஆவி, எப்பேற்பட்ட ஒரு பலசாலியும் அவன் முன்பதாய் தோற்று போகிற அளவுக்கு ஒரு பலமுள்ள ஒரு மனிதனாய் சிம்சோன் காணப்பட்டான் என்பதை நம்ம எல்லாரும் அறிந்து வைத்திருக்கிறோம். மேல கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என்னென்ன காரியமெல்லாம் செஞ்சார் சிம்சோன் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுங்க. சிம்சோன் என்னென்னலாம் பண்ணார்? நான் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லிடுறேனே. ஒரு பால சிங்கத்தை சாதாரண ஒரு மனுஷன் இல்லையா, சாதாரண மனுஷன் 2 வாயை பொளந்து போட முடியுமா? ஆனால் சிம்சோன் என்ன பண்ணான்? சிங்கத்தினுடைய வாயை 2ஆய் பிளந்து போட்டான். ஒன்று நான் சொல்லிட்டேன். மீதி கழுதனுடைய தாடை எலும்பு எடுத்து எத்தனை பேரை கொன்று? 1000 பேரை கொன்று போட்டான். அதுக்கப்புறம் என்ன பண்ணினான்? ஒரு நரி என்ன பண்ணினா? எத்தனை நரி? 300 நரி என்ன பண்ணான்? இதெல்லாம் ஒரு சாதாரண மனுஷனால செய்ய முடியுமா? சாதாரண மனுஷனால செய்ய முடியுமா? ஆனா கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடியினால இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முடிந்தது. எல்லாம் கையொருத்தர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இவ்வளவு பெரிய ஒரு தரிசனத்தை கொண்ட ஒரு மனுஷன், இயேசு கிறிஸ்துவானவர் அல்லது ஆண்டவருடைய மடியில உறங்க வேண்டிய ஒருவன் ஒரு வேசியினுடைய மடியில போய் உறங்கிட்டு இருக்கிறான். ஒரு வேசியினுடைய மடியில போய் படுத்துட்டு இருக்கிறான். ஆண்டவருடைய சமூகத்துல அமர்ந்து அவரை நோக்கி பார்க்க வேண்டிய ஒருவன், ஆண்டவருடைய சமூகத்துல அமர்ந்து தேவனை நோக்கி வேண்டுதல் செய்ய வேண்டிய ஒருவன், ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து தினமும் அவரோடு கூட இன்னும் பலப்பட வேண்டிய ஒரு மனுஷன் ஒரு வேசியினுடைய வீட்டுக்கு போய் அவளுடைய மடியில படுத்துட்டு இருக்கிற ஒரு பரிதாபத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். எல்லா கையுறுத்தோர் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒருவேளை சிம்சோன் இடத்துல நம்ம போயிட்டு, என்னப்பா ஆண்டவர் இவ்வளவு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாரு, இவ்வளவு ஒரு நன்மையை கொடுத்திருக்கிறாரு, நீ எல்லாம் இதை போய் இப்படி எல்லாம் செய்யலாமா, இந்த மாதிரியான காரியத்தெல்லாம் செய்யலாமா என்று சொல்லி கேட்டிருந்தால், நான் நினைக்கிறேன், என்னுடைய இருதயத்தில் இருக்கிறத நான் நினைக்கிறேன், இதெல்லாம் ஒரு பாவமா? இதை போய் பாவம்னு சொல்றீங்க? என்ன இந்த ஊரலகம் செய்யாதையா நான் செய்யறேன்? என் பக்கத்து வீட்டுக்காரன் செய்யாதையா செய்யறேன்? அல்லது அந்த ஐயரு செய்யாதையா நான் செய்யறேன்? இதெல்லாம் ஒரு பாவமா என்று சொல்லி கூட நம்மளையே 2 அப்பு விட்டு நம்மளை அனுப்பி வச்சிருப்பார் சிம்சோன். ஆனால் இன்னைக்கு நம்ம பாருங்க, அந்த சிம்சோனை போலதான் இன்னைக்கு நீங்களும் நானும் இருக்கிறோம். எல்லா கையொருத்தர் அல்லேலூயா சொல்லுங்க பாரு. அல்லேலூயா. இது பாவம் என்று தெரிந்தும் பாவத்தை பாவமாய் பார்க்காத ஒரு பரிதாபம் உடையவர்களாய்த்தான் நீங்களும் நான் இருக்கிறோமே தவிர, ஐயோ இது பாவம், இது ஆண்டவர் அருவருக்கிற ஒரு காரியம், ஆண்டவர் விரும்பாத ஒரு காரியம் என்பதை நாம் அறிந்து புரிந்து செயல்படுகிற ஒரு பிள்ளைகளாக இல்லாததை பார்க்கும் பொழுது நானே பரிதாபப்படுறேன்னா பரலோகம் எந்த அளவுக்கு பரிதாபப்படுங்கிறத நம்மளால என்ன பண்ண முடியல, சொல்லவே முடியல. இன்னொரு மனுஷனை கூட பார்த்துடலாம், இன்னும் நல்லா புரியலையா? இன்னொரு மனுஷனை பார்க்கலாம். கண்கள் திறந்த ஒரு மனுஷன். ஆதியாகமம் 39வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. எல்லாருக்கும் தெரிந்த, இப்படி இருக்க இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வதெப்படி என்றான். எல்லா கையுறுத்தோர் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லா சத்தமா சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயா. இவன் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆவிக்குரிய கண்கள் திறந்த ஒரு மனுஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா யோசேப்பு தான். பாவத்தை பாவமாய் பார்த்த ஒரு மனுஷன். ஐயோ நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? அந்த இடத்துல பார்க்கிறோம், ஆண்டவருடைய மடியில படுக்க வேண்டிய ஒருத்தன், ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டிய ஒருத்தன் வேசியினுடைய மடியில போய் படுத்துட்டு இருக்கிறான். இங்க ஒருத்தனுக்கு சான்ஸே கிடைக்குது. பாவம் பண்ணுவதற்கு அவன் தேடி போன, அந்த பாவமே அவனை தேடி வருது. ஆனால் அந்த இடத்தை விட்டு வஸ்திரத்தை கலட்டி போட்டு ஓடி போனான்னு சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். கையெழுத்தோர் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லா சத்தமா சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயா. நான் 2 பேரை குறித்து தியானம் பண்ணும் பொழுது 2 பேருக்குமே கர்த்தர் ஒரு தரிசனத்தை வைத்திருந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா ஒருவன் பாவத்தை பாவமாய் பார்க்காதபடினாலே தன்னுடைய தரிசனத்தை இழந்து போனான். ஆனால் ஒருவன் பாவத்தை பாவமாய் பார்த்தபடினால இந்த தரிசனத்தை அவனுடைய வாழ்க்கையில சுதந்திரித்துக் கொண்டான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். பாவத்தை பாவமா பார்க்கலனா முடிஞ்சு போச்சு, உன் வாழ்க்கை அவ்வளவுதான். கர்த்தர் சொல்லுங்க, கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிற தரிசனத்தை நீ இழந்து போவாய். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சிம்சோனுடைய முடிவு பரிதாபமாய் மாறி போனது. அந்த ஆவிக்குரிய கண்கள் குருடாய் இருந்தவனுடைய முடிவு எப்படிப்பட்டதாய் மாறி போனது? ரொம்ப பரிதாபமாய் மாறி போனது.
ரொம்ப மோசமாய் மாறி போனது. வேதத்தில் ஒரு வசனம் ஒன்று இருக்கிறது, வாசிங்க. 2 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 4வது அதிகாரம் 4வது வசனத்தை நல்லா கவனிங்க. நம்மளை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய சாயலா இருக்கிற, நல்லா கவனிங்க, கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாச வாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் யாரு? பிசாசு. யாருடைய மனதை குருடாக்கினானோ அவனுடைய மனதை குருடாக்கினான். அப்போ அதே போலதான் நம்மளுடைய மனதை என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? குருடாக்கி வச்சிருக்கிறான். எல்லா பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், நீ தான் குருடன். ஐயோ, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், நீ தான் குருடி. இல்லையா? எல்லாம் கையுறுத்துறையிலையா சொல்லுங்க பார்க்கலாம். அம்மாவெல்லாம் என்னை முறைச்சு பார்க்குறாங்க. கீழே வரும்போது அடி ஒழுகும் போல இருக்குது எனக்கு. பாவத்தை பாவமாய் பார்க்காத ஒரு பரிதாபம். சீரியல் பார்க்கறது பாவம்னு தெரிஞ்சும் சீரியல் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இன்னும் கூட நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பா போலாமா? இன்னும் கொஞ்சம் டீப்பா போட்டுமா? ஜாதி பார்க்கறது பாவம்னு தெரிஞ்சோம் ஜாதி பார்த்துட்டு தான் இருக்கோம். குறை சொல்றது பாவம்னு தெரிஞ்சும் குறை சொல்லிட்டு தான் இருக்கோம். ஏமாத்துறது பாவம்னு தெரிஞ்சும் ஏமாத்திட்டு தான் இருக்கிறோம். இன்னும் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். எல்லாம் கையுறுத்துறையிலையா சொல்லுங்க பார்க்கலாம். மாம்சத்தின் கிரியைகள் என்னென்ன யாரெல்லாம் ஞாபகம் இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். கலாத்தியர் 5:19-21. விபச்சாரம், வேசித்தனம். வாசிங்க. கலாத்தியர் 5வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க எல்லாருமே. கலாத்தியர் 5. கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள் முதலானவைகளே இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். எல்லாம் கையுறுத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாம் நல்லா கை வரட்டுமே மேல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப நல்லா கவனிங்க. விபச்சாரம் என்பது ஏ அப்படின்னா என்னது? அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிற பாவம், ரொம்ப முதல் இடத்துல இருக்கிற பாவம். அப்ப கடைசியா என்னது? பொறாமைங்கிறது 4வது இடத்துல இருக்கிற பாவம்னு இந்த இடத்துல சொல்லலை. ABC நல்லா இந்த இடத்துல பிரிச்செல்லாம் போடவே கிடையாது. எல்லாமே ஒண்ணுதான். இந்த இடத்துல விபச்சாரங்கிறது ஒரே அந்த லிஸ்ட்ல தான் வருது. அதே சமயத்துல பொறாமைங்கிறது அதே லிஸ்ட்ல தான் வருது. அதுக்கப்புறம் என்னது? விரோதங்கள் என்பது அதே லிஸ்ட்ல தான் வருகிறது. இன்னைக்கு இதுல ஒண்ணே மட்டும் நான் சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த 2வது காரியத்துக்குள்ள போலாம். வைராக்கியமே எனக்கு இல்லைன்னு சொல்றவங்க மாத்திரம் கையெழுத்து ராமேன்னு சொல்லுங்க பாக்கலாம். எனக்கு வைராக்கியமே கிடையாது, என்ன நடந்தாலும் சரி, நான் வைராக்கியமே இல்லாதவனா இருக்கிறேன். வைராக்கியம் இல்லாம இருக்குதா? அடுத்து என்னது? சண்டைகள். சண்டை போடாம இருக்கிறோமா? குருடர்கள். குருடாய் இருக்குது கண்ணு, என்ன பண்றது? அதுக்கு அடுத்து என்னது? பிரிவினைகள். குடும்பம் எல்லாம், என் குடும்பம் எல்லாம் ஒற்றுமையா இருக்குதுன்னு கை சொல்ற மாதிரி கையெழுத்துறாலே இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல நான் எல்லாரும் கூட நான் பேசிட்டு இருக்கிறேன்னு சொல்றவங்க, இப்ப சொல்லுங்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பார்க்க கூடாது, நான் அப்படித்தான் சரிங்களா? என்ன பார்த்து பேசுறதை காட்டில பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து அதிகமா பேச சொல்லுவேன். பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப புரியுதா யாரு குருடர்னு? சொல்லுங்க பாருங்க, இப்ப புரியுதா யாரு குருடர்கள்னு? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பகைகள். சொல்லிடலாம், நான் விபச்சாரம் பண்றது இல்லையா, நான் வேசித்தனம் பண்றது இல்லை, அசுத்தம் பண்றது இல்லை, காம விகாரம் எங்கிட்ட இல்லை, விக்கிரகாரம் எங்கிட்ட இல்லை, பில்லி சூனியம் எங்கிட்ட இல்லைன்னு சொல்லிடலாம். அதுக்கப்புறம் இருக்கிற லிஸ்ட் எல்லாம் இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? எல்லாம் கையுறுத்துற அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆவிக்குரிய குருடர்கள் பாவத்தை பாவமா பார்க்கவே மாட்டாங்க.
இதெல்லாம் ஒரு பாவமா? இதெல்லாம் ஒரு பாவமா? அதனாலதான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறவர்கள் முழுமையான ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கவே முடியாது. நீ என்னதான் ஜெபம் பண்ணாலும் சரி, நீங்க என்னதான் முழங்கால் படிட்டாலும் சரி, எவ்வளவு நாட்கள் நீங்க உபவாசம் இருந்தாலும் சரி, 40 நாள் 80 நாள் 160 நாள், இன்னும் 160 × 2 எவ்வளோ? 320 நாள். நீங்க என்னதான் 365 நாள் உபவாசம் இருந்தாலும் ஆவிக்குரிய கண்ணு திறக்கலைன்னா அந்த ஆசீர்வாதத்தை அல்லது கர்த்தர் உங்க மேல வைத்திருக்கிற அந்த தரிசனத்தை நீங்க நிறைவேற்றவே முடியாது. எல்லாம் கையொருத்தர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். புரிஞ்சவங்க மாத்திரம் என் கூட ஆவியானவர் பேசுறாருன்னு சொல்றவங்க மாத்திரம் கரங்களை தட்டி ஆவியானவர் நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். எல்லாம் கையொருத்தர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் ஒரு சின்ன சின்ன காரியம் தாங்க, அதை மட்டும் நான் சொல்லிட்டு ரெண்டாவதுக்குள்ள போயிடுறேன். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து சினிமா பாட்டு வைக்கிறது என்ன தப்பா? தப்புங்களா? நீங்க தப்பா? தப்புதான். ஆனா நம்ம வாலிப தம்பி தங்கையிட்ட கேளுங்க, இதெல்லாம் என்னங்க தப்பு? காலர் டோன் எடுத்தோடனே ஏதோ ஒரு பாட்டு பாடுது, அந்த பாட்டு பாடும்போது அந்த பாட்டு வைக்கிறது தப்பா? கிறிஸ்தவர்களா இருக்கிறவங்களுக்கு நம்மளுக்கு எல்லாமே என்னதான். தாவீது சவுலுடைய ஒரு ஓரத்தில் இருக்கிற அந்த வஸ்திரத்தை என்ன பண்ணிட்டு வந்துட்டான், கட் பண்ணிட்டு வந்துட்டான். வந்தோன்னு நைட்டு ஃபுல்லா தூக்கமே இல்லை, நைட்டு ஃபுல்லா புலம்பிட்டே இருக்கிறான். என்ன புலம்பிட்டு இருக்கிறான்? ஐயோ, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்ன பண்ணிட்டேன், கட் பண்ணிட்டேனே, ஐயோ அது வஸ்திரத்தின் ஓரத்தை நான் வந்து என்ன பண்ணிட்டேன், புலம்பி தள்ளுறான். கையொருத்தர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க எத்தனை ஐயர்களை நம்ம பேசிட்டு இருக்கிறோம். சபைக்குள்ள பேசக்கூடாதுன்னு நம்மளுக்கு தெரியும், சபையில் நம்ம எப்படி இருக்கணும்னு தெரியும். ஆனால் அப்படிப்பட்டவர்களாய் நடந்து கொள்றோமா? எல்லாம் கையொருத்தர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சரி, ரெண்டாவது ஆவிக்குரிய குருடருக்குள்ள நம்ம போகலாம். ரெண்டாவதுக்குள்ள நம்ம போயிடலாம். எல்லாம் தெரிஞ்ச வசனம் தான், நான் மறுபடியும் சொல்றேன், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வசனம் தான். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். மறுபடியும் உங்களுக்கு நினைப்பூட்டும்படியாக தான் ஏசப்பா என்னை கூட்டிட்டு வந்திருக்கிறார். சரிங்களா? அதனால கையொருத்தர் அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. எல்லாம் சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப முதல்ல யார் ஆவிக்குரிய குருடன் சொல்லுங்க பார்க்கலாம். பாவத்தை பாவமா பார்க்காதவன் யாரு சொல்லுங்க பார்க்கலாம். யாருங்கய்யா? ஆவிக்குரிய குருடன். எல்லா கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க பால. எல்லா கண்களை மூடுங்க பால. இன்னைக்கு உங்களுடைய தரிசனத்தை ஆண்டவர் நிறைவேற்ற போறார். எல்லா கண்களை மூடி ஒரே ஒரு நிமிஷம் மாத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். அப்பா, என்னுடைய மனக்கண்ணை திறம் ஆண்டவரே. எல்லா கண்களை மூடி கேளுங்க பார்க்கலாம். என்னுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவதாக. ஆண்டவரே, நான் பாவத்தை பாவமா பார்க்கணும் ஆண்டவரே. இது வரைக்கும் நான் செஞ்சதுனால அநேக படுகொலிக்குள்ள நான் விழுந்துட்டேன். நிறைய ஆசீர்வாத குலைச்சல்கள் நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். என்னை மன்னியும் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர் இடத்துல கேளுங்க பார்க்கலாம். ஆண்டவர் இடத்துல கேளுங்க பார்க்கலாம். கர்த்தர் அப்படியே மன்னிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் அப்படியே செய்வாராக. ஆமென் ஆமென் ஆமென். எல்லாம் கையொருத்தர் அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. சரி, ரெண்டாவது நான் சொல்ல விரும்புகிறேன். அதே ஆதியாகமம் 3வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிச்சிருங்க. வாசிச்சதுக்கு அப்புறமா பேசலாம். அப்பொழுது ஸ்திரியானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதும் இச்சிக்கப்படத்தக்கதுமாய் என்று கண்டு அந்த கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தால் அவனும் புசித்தான். எல்லாம் கையொருத்தர் அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ முதல்ல நான் சொன்னேன், பாவத்தை பாவமா பார்க்காதவன் யாருங்க? குருடன். சரிங்களா? நீங்க வந்து ஆவிக்குரிய குருடங்கிறது உங்களுக்கு வரமாட்டேங்குது, அதனால குருடன். சரியா? ரெண்டாவது, வேத வசனத்தை அசட்டை பண்ணுகிறவன் அல்லது வேத வசனத்திற்கு செவி கொடுத்தும் அதன்படி நடக்காதவன் ஆவிக்குரிய குருடன். எல்லாம் கையொருத்தர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர்ப்பா, இந்த வாரம் முழுவதுமா அவருடைய கற்பனையின்படி நட, அன்பு செலுத்து, எல்லாரும் மேலே அன்பு செலுத்தணும்னு சொல்லிட்டு கூட வார்த்தை வந்திருக்கும். அந்த வார்த்தையை கேட்டிருப்பீங்க. ஆனா அந்த வார்த்தையில பார்த்தீங்கன்னா ஒருத்தர்கிட்ட கூட அன்பு செலுத்தாம எல்லாரையும் வெறுத்து ஒதுக்கி தள்ளி அவருடைய வார்த்தையை மறந்து அங்கு மிகுமாய் அலக்களிக்கப்பட்ட நிலைமையில நம்ம வந்து அமர்ந்துட்டு இருக்கிற ஒரு பிள்ளைகளா தான் நீங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த இடத்துல நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ அதை என்ன பண்ணக்கூடாது, நீ சாப்பிடக்கூடாது. அப்ப அந்த வசனம் சொல்லுகிறது, அதை பார்த்து புசித்து ருசித்து கணவனுக்கும் கொடுத்தாள். அப்ப ஆண்டவருடைய வார்த்தை என்ன பண்ணியிருக்கிறாவ? அசட்டை பண்ணியிருக்கிறாங்க. ஆவிக்குரிய குருடன், குருடி இல்லையா? எல்லாம் கையொருத்தர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.
இன்னொருத்தர் கூட பார்த்தலாம் இல்லையா? எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நபர். ஆதியாகமம் 22வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 22:18. நம்ம நல்லா கவனிங்க. இந்த இடத்துல யாரை பத்தி சொல்லப்பட்டிருக்குது? ஆபிரகாம் பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் இடத்துல சொல்றாரு, உன் குமாரன் என்ன பண்ணிரு, பலி செலுத்து, எனக்காக கொடுத்துரு, நீ பலி செலுத்திருன்னு சொல்றாரு. ஒரு கனியை சாப்பிடாத அப்படின்னு சொல்றது, சாப்பிடாம இருக்கிறது ஈஸியா இல்லையா? ஒரு கனியை சாப்பிடாத அப்படின்னு சொல்றாரு ஒரு இடத்துல. இன்னொரு இடத்துல உன் குமாரனை பலி கொடுன்னு சொல்றாரு. எதற்கு கீழ்ப்படுகிறது ரொம்ப ஈஸி சொல்லுங்க பார்க்கலாம். கனியை சாப்பிடாம இருக்கிறதா ஈஸி. ஆனா இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த கனியை சாப்பிட்றாங்க. ஆனா ஆபிரகாம் அவர் என்ன சொன்னாலும் சரி செய்யறதுக்கு தயாரா இருக்கிறத குறித்து நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். முரளிலுயா சொல்லுங்க பார்க்கலாம். அதனாலதான் அவருடைய கண்கள், ஆவிக்குரிய கண்கள் திறந்த ஒரு மனிதனாய் ஆபிரகாம் காணப்பட்டார். இன்னைக்கு நீங்களும் நானும் ஆபிரகாமின் சந்ததின்னு சொல்றோம்னா அதுக்கு காரணம் அவருடைய ஆவிக்குரிய கண்கள் திறந்திருந்ததுனால தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். நல்லா கவனிங்க பிரதர் சிஸ்டர், நல்லா கவனிங்க. நீங்க ஆவியான உங்களோடு கூட இடைபடணுங்கிறதுக்காக நான் கூட்டிட்டு வந்திருக்கிறேன். இந்த லெந்து டேஸ்ல உங்களுடைய கண்கள் திறந்துருச்சுன்னா வைங்களேன், இது வரைக்கும் நீங்க அழுது புலம்பிட்டு இருக்கிறீங்க பாருங்க, கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கிறீங்க பாருங்க, அந்த கண்ணீர் ஆண்டவர் எங்க எப்படி போச்சுன்னே தெரியாத அளவுக்கு ஒரு ஆனந்த கழிப்பு ஆண்டவர் கொடுத்துருவார். அதனால இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதற்கு நீங்க ஒப்பு கொடுத்துட்டு போயிருங்க. கர்த்தர் அதன்படி வாழச் செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லா பதிலோட கை கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். ஒரே ஒரு வசனம் சொல்லுங்க. வேத வசனத்தை கேட்கறது முக்கியம் இல்ல, மோகன் சி லாசரையாவோட வசனம் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. மோகன் சி ஐயாவுடைய சொல்லுங்க பார்க்கலாம். மோகன் சி ஐயாவுடைய வார்த்தையா இருக்கட்டும், டிஜிஎஸ் தினகர் ஐயாவுடைய வார்த்தையா இருக்கட்டும், இந்த உலகத்தில் இருக்கிற எப்பேற்பட்ட தேவ மனிதருடைய வார்த்தையா இருக்கட்டும், கேட்கறது முக்கியம் கிடையாது, அதன்படி நடக்கிறது தான் முக்கியம், அதன்படி வாழறது தான் முக்கியம், அதன்படி ஜீவிக்கிறது தான் முக்கியம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் நல்ல சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப நல்லா கவனிங்க. இந்த இடத்துல இன்னைக்கு கூட ஒரு மறதி வந்துடும் இல்லைங்களா? இப்போ அம்மாக்கெல்லாம் ஃபோன் பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கெல்லாம் இல்லையா ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு நம்ம ஃபோனில் 1008 கான்டாக்ட்ஸ் இருக்குது இல்லையா? நிறைய பேர் நம்மளுடைய ஃபோனில் இருக்கிறாங்க. நிறைய ஃபோன் கால்ஸ் வரும். ஒவ்வொரு நாளும் நிறைய பேர் பேசுவாங்க. ஒரு நாளைக்கு ஒரு 50 பேருக்குள்ளையாவது பேசுவாங்க. எனக்கு ஒரு 20-30 பேராவது வந்துடும் ஒரு நாளைக்கு. இன்னைக்கு நம்ம ஒரு காரியத்தை மறக்கிறது சாதாரணம் இல்லையா? இப்போ பெல்சி கால் பண்ணியிருக்கிறா, பண்ணி என்கிட்ட பேசியிருக்கிறாங்கன்னா, இப்போ ஏதோ ஒரு விஷயம், முக்கியமான விஷயத்த சொல்லி நான் மறந்து போயிட்டேன் பெல்சி என்னை மன்னிச்சிருன்னு சொல்றது ஒரு சாதாரணம். காரணம் 1008 கால் வருது ஒரு நாளைக்கு, எத்தனையோ பேர் பேசுறாங்க. ஆனா அன்னைக்கு ஏதேன் தோட்டத்தில் இருந்தது எத்தனை பேர் தான்? 2 பேர் தான். இன்னும் மிஞ்சி போச்சுன்னா ஆவியானவர் 3 பேர் தான். அப்போ ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தையை அவங்களால எப்படி மறக்க முடிஞ்சது? அவ்வளவு சீக்கிரத்தில் மறந்திருக்கவே கூடாது. ஆனால் அவங்களுடைய கண்கள் குருடா இருந்தபடினாலே மறந்து போனார்கள். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு அந்த கண்ணு குருடா இருந்ததுனால மறந்து போனதுனால ஒரு சமாதானம் நிறைந்த, ஒரு பாதுகாப்பு நிறைந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தி விடப்பட்டார்கள். யாரால துரத்தி விடப்பட்டாங்க? தேவனால் துரத்தி விடப்பட்டாங்க. எவ்வளவு பரிதாபம் பாருங்க. ஒரு ஆவிக்குரிய கண்ணு குருடா இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கை என்ன ஆகுனே தெரியல பிரதர் சிஸ்டர். அந்த அளவுக்கு மோசமா இருக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயா. நல்லா சத்தமா சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயா. ஆனா ஆபிரகாமை பாருங்க, 100 வயசுல தான் குழந்தை பிறக்குது. ஒரே ஒரு குழந்தை இல்லையா? அவன் எதிர்பார்த்த ஒரு குழந்தை பிறக்குது. இஸ்மவேல் அது ஒரு பக்கம் விட்டுருங்க. ஆனா ஈசாக்கு ரொம்ப நேசிக்கிற ஒரு மகன். அவரே சொல்றாரு, நீ ரொம்ப நேசிக்கிற உன் குமாரன். ரொம்ப அழகா வெளிப்பட்டு, நீ ரொம்ப நேசிக்கிற ஒரு குமாரன். அவர் அப்படித்தான் சொல்றாரு, நீ பலி கொடுன்னு சொன்னோன்னே அடுத்த நாள் கிளம்பி அவர் பக்கம் பலி கொடுக்கறதுக்கு போயாரு. ஆமென்றும் ஆமென் என்றும் கீழ்ப்படுகிறவர்களை கர்த்தர் ரொம்ப நேசிக்கிற ஒரு தகப்பனா இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா கீழ்ப்படியாமல் வாழுகிறவர்களை கர்த்தர் வெறுக்கிறவர் என்று நான் சொல்ல மாட்டேன். எப்படியாவது என் பிள்ளை கீழ்ப்படின்னு சொல்லிட்டு கூட உங்களை பின்தொடர்ந்து உங்களை ரட்சிக்கிற ஒரு தகப்பனா இருக்கிறார். உங்களை அந்த அளவுக்கு ஆண்டவர் நேசிக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப அப்படிப்பட்ட ஒரு தேவனை தான் நீங்களும் நானும் பார்த்துட்டு இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை மறுபடியும் சொல்றேன் பிரதர் சிஸ்டர், நீங்க இந்த மீட்டிங் கிடையாது, 1000 மீட்டிங் நீங்க போய் கர்த்தருடைய வார்த்தை கேட்டு சும்மா கேட்டு நல்லா இருந்துச்சுப்பா, நீங்க நல்ல வார்த்தைப்பா அப்படின்னு சொல்லிட்டு வர்றது ஆண்டவர் விரும்பல. புரியுதுங்களா? அதான் ஆண்டவர் விரும்பல.
அந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிந்து வாழுகிறது தான் தேவன் விரும்புகிறார். பரலோகமும் அதைத்தான் விரும்புகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனாலதான் இன்னைக்கு ஆபிரகாம் அந்த அளவுக்கு ஆண்டவர் உயர்த்தினார். அவரை போல ஒரு ஐஸ்வர்யவான் கிடையவே கிடையாது. அவரை போல உயர்த்தப்பட்ட ஒரு மனிதன் கிடையவே கிடையாது. அவரை போல ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதன் கிடையவே கிடையாது. அந்த அளவுக்கு கர்த்தர் ஆபிரகாமை உயர்த்தி வைத்தார் என்றால், நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தோம் என்றால் அதை காட்டிலும் மேலானவர்களை கர்த்தர் உயர்த்தி வைக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா பதிலோட கை கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம். கை கொடுத்து சொல்லுங்க, நல்ல கை கொடுத்து வேகமா சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல யாரு குருடன்? பாவத்தை பாவமா பார்க்காதவன் குருடன். சரிங்களா? ரெண்டாவது யாரு குருடன்? வேத வசனத்தை அசட்டை பண்ணுகிறவர்கள் யாரு? குருடர்கள். அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயா. வேத வசனத்தை கேட்கிறது மாத்திரம் இல்ல பிரதர் சிஸ்டர், அதன்படி நீங்க நடக்கும் பொழுது கர்த்தர் ஆசீர்வதிக்க அவர் வல்லவர். சரிங்களா? ஆண்டவர் என்ன சொல்றாரோ, இந்த வேதம் என்ன சொல்லுகிறதோ, நான் ஒவ்வொரு முறையும் அநேக இடங்களில் நான் சொல்வது உண்டு. வேதம் ஆம் என்று சொன்னால் அது ஆம் தான், இல்லை அப்படின்னு சொன்னால் அது இல்லை தான். அது நீங்க மாற்றவே முடியாது, நானும் மாற்றவே முடியாது. ஆம் இப்படி தாம்பா இருக்கணும்னு சொல்லிட்டா நம்ம இருந்து பாருங்க. உங்களை ஆண்டவர் எந்த அளவுக்கு உயர்த்த முடியுமோ, நான் மறுபடியும் அந்த வார்த்தையை நான் சொல்றேன், அந்த அளவுக்கு ஆண்டவர் உயர்த்தி வைத்து விடுவார் இல்லையா? நீங்க உயர்வை தேடி போக வேண்டியதில்லை, அந்த உயர்வு உங்களை தேடி வரும். நீங்க எந்த விதமான சமாதானத்தை தேட வேண்டியதில்லை. ஐயோ என் வாழ்க்கையில சமாதானம் இல்லைன்ட்டு சமாதான பிரபு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாய் ஆளுகை செய்து அந்த சமாதானத்தை உண்டு பண்ண அவர் வல்லவராக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, அப்போ மூன்றாவது காரியத்துக்குள்ளாய் நம்ம போயிடலாம். டைம் இல்லை, டைம் ஆகிட்டு இருக்குது. மூன்றாவது காரியத்துக்குள்ள வேகமா போயிடலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனத்தை வாசிங்க பாருங்க. நிறைய வசனம் சொல்றதுக்கு டைம் இல்லை, அதனால கொஞ்சம் வசனத்தை மாத்திரம் நான் சொல்ல விரும்புகிறேன். யாத்திராகமம் 14, 10, 11 வாசிங்க. சரி, நான் மறுபடியும் சொல்றேன். இருதயத்தில் பதித்துக் கொள்ளுங்க. இருதயத்தில் இந்த வார்த்தை இருக்கட்டும். நீங்க இதுக்கப்புறம் உலகத்துக்குள்ள பிரவேசிக்கும் பொழுது இந்த வார்த்தையை விட்டுறாதீங்க. பாவத்தை பாவமா பார்க்காதவன் குருடன். ரெண்டாவது, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டும் அதன்படி நடக்காதவர்கள், அல்லது கர்த்தருடைய வார்த்தை அசட்டை பண்ணுகிறவர்கள் யாரு? குருடர்கள் இல்லையா? அந்த காரியத்தை செய்யாத குருடனா இருந்தவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் பாருங்க, முடிவு ரொம்ப பரிதாபமா தான் இருக்கும். அதே போல இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன், கர்த்தரை பார்க்காமல் பிரச்சனையை பார்க்கிறவன் ஆவிக்குரிய குருடன். எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரை பார்க்காமல், நல்லா கவனிங்க, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், என் கூட வசிக்கிறார், என் கூட நடக்கிறார் என்பதை பார்க்காமல் பிரச்சனையை பார்க்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. அந்த பிரச்சனையை மாத்திரம் பார்த்து வாழ்ந்து நடக்கிற ஒரு கூட்டம் ஆவிக்குரிய குருடர்கள். அங்க அவ்வளவு அற்புதத்தை அடையாளத்தை செய்து அந்த ஜனங்களை வழி நடத்திட்டு வந்து ஒரு இடத்துல கொண்டு வந்து வச்சா, பின்னாடி வர்ற பார்வோன் சேனையை பார்த்ததுக்கு அப்புறமா உடனே இவங்களுக்கு மறுபடியும் நடுக்க வந்துருச்சு, பயம் வந்துருச்சு, ஒரு விதமான கலக்கம் வந்துருச்சு. ஐயோ முடிஞ்சு போயிட்டோம், எங்களை சாகடிக்கிறதுக்கு அங்க கூட்டிட்டு வந்த, என்னை கொண்டு போறதுக்காக இந்த இடத்துல கூட்டிட்டு வந்த, உனக்கு அறிவே கிடையாதாங்கிற அளவுக்கு மோசை திட்ட ஆரம்பிச்சிட்டான். இஸ்ரவேல் ஜனங்களை போல ஒரு முரட்டாட்டமான ஜனங்களை நம்ம பார்த்துருக்கவே முடியாது. நீங்களும் நானும் தான், நம்மளும் அப்படித்தான் இருக்கிறோம். எத்தனை வார்த்தை கேட்டாலும் இப்போ கூட அப்படித்தான் ஓடுது. எல்லாம் கையுறுத்துற இல்லையா சொல்லுங்க பாங்க. ஒரு பிரச்சனையை பார்த்து இன்னைக்கு நல்லா கவனிங்க. இயேசுவானவர் அவங்களுக்காக மரிக்கலை, அவங்களுக்காக ரத்தம் சிந்தலை, அவங்களுக்காக ஒன்றுமே பண்ணல. ஆனால் உங்களுக்கு எனக்கும் தெரியும், நமக்காக ஒருவர் மரித்திருக்கிறார், எனக்காக ஒருவர் ரத்தம் சிந்தி இருக்கிறார், எனக்காக ஒருவர் பாடுபட்டு வேதனைப்பட்டு அவர் மரித்திருக்கிறார். மரித்தது மாத்திரமல்ல, நான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக 3வது நாள் உயிரோடு கூட எழுந்து இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாய் உலாவுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் தெரிந்திருந்தும் கூட பிரச்சனையை பார்த்தோன்னே அப்படியே கட்டுங்குது. கடனை பார்த்தா பயம், வியாதியை பார்த்தா பயம், வறுமையை பார்த்தா பயம், எதை பார்த்தாலும் ஒரு விதமான பயம், கலக்கம், நடுக்கம். அது எதை தெரியுமா வெளிப்படுத்துகிறது? இயேசுவானவரே இல்லப்பா, இயேசுவானவர் எல்லாம் சும்மா ஒரு வாய்ப்பேச்சுப்பா அப்படிங்கிறத வெளிப்படுத்துகிறது. சொல்லாம சொல்றோம். அப்போ இன்னைக்கு நான் மறுபடியும் சொல்றேன், பிரச்சனையை பார்த்து இல்லையா, ஆண்டவர் என் பக்கத்தில் இமானுவேலரா இருக்கிறார் என்பது தெரிந்தும் பிரச்சனையை பார்த்து பயப்படுகிறவர்கள் ஆவிக்குரிய குருடர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாரு. அல்லேலூயா, நல்லா சத்தமா சொல்லுங்க பாரு. அல்லேலூயா. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், அவர் விடுவிக்கிறவர் என்பது தெரியும், அற்புதம் செய்கிறவர் என்று தெரியும், அதிசயமானவர் என்பது தெரியும், கோணலை செவ்வையாக மாற்றுகிறவர் என்பது தெரியும், அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை என்பது தெரியும். எல்லா விதமான பிரச்சனைகளும் ஆண்டவர் இப்படிங்கிறக்குள்ள மாற்றுவார் என்பது தெரியும். ஆனா தெரிந்தும் ஐயோன்னு அங்கலாய்க்கிறீங்க பாருங்க, அதை பரலோகம் அருவருக்கிறதா இருக்கிறது. எல்லாம் கையுறுத்துற அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.
ஒரு பையன் ஒருத்தன் ரொம்ப நேரமாக இருட்டு நேரம் ஒரு 7 மணி நேரத்தில் 7 மணி அந்த டைமில் வந்து ஒரு மரத்துக்கடியில் ஒரு டார்ச்சை வச்சுட்டு ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருந்தான். அது வழியாக ஒரு பெரியவர் ஒருத்தர் கிராஸ் பண்ணி போனார். அந்த பையனை பார்த்துட்டு போனாராம். அவன் அந்த இடத்துல நிற்கிறத பார்த்துட்டாரான். போனதுக்கப்புறம் மறுபடியும் அவர் போயிட்டு திரும்ப இந்த பக்கம் போயிருக்கிறாரு. மறுபடியும் அந்த பையன் டார்ச் கையில் வச்சுட்டு ரொம்ப நேரமாக அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே இருந்தான். இவர் இந்த பக்கம் போயிட்டு மறுபடியும் ஒரு வேலையை இந்த பக்கம் ஒரு 7:30 மணிக்கு வந்திருக்கிறாரு. அப்பவும் அந்த பையன் அந்த இடத்துல நின்று இருந்திருக்கிறானா. இந்த பக்கம் போயிட்டு மறுபடியும் இப்படி வரும்போது மறுபடியும் அதே இடத்துல எதுக்கு இவ்வளவு நேரம் நின்று இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கூட போய் கேட்டாரா, என்னப்பா ஏன் இவ்வளோ நேரம் நின்றுருக்கிற, ஏன் என்னாச்சு, யாராவதுக்காவது வெயிட் பண்ணுறியா அப்படின்னு கேட்கும் போது அந்த பையன் சொன்னானா, இல்லை அங்கிள், என்னுடைய டார்ச்சு, என்னுடைய ஊர் வந்து அந்த காட்டை தாண்டி தான் போகணும். ஒரு காடு ஒன்று இருக்குது. என் கையில் இருக்கிற அந்த டார்ச் லைட்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அடிச்சேன்னா இந்த வெளிச்சம் இவ்வளவு தூரம் தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா ரொம்ப இருட்டாக இருக்குது. எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு கூட தாத்தா இடத்துல இந்த பையன் சொன்னானா. உடனே தாத்தா அவனுடைய பரிதாபத்தை, அவனுடைய இருதயத்தை கவனித்து, சரிப்பா நீ டார்ச் அடி, அந்த வெளிச்சம் எவ்வளவு தூரம் இருக்குதோ அவ்வளவு தூரம் நடந்து போ, இல்லையா, நடந்து போ. மறுபடியும் அந்த டார்ச் அடி, அந்த வெளிச்சம் எவ்வளவு தூரம் இருக்குதோ அந்த வெளிச்சத்தை ஃபாலோ பண்ணிட்டே போ, உன்னுடைய வீட்டுக்கு என்ன பண்ணிடலாம், நீ போயிடலாம் என்று சொல்லியும் கூட அவர் சொன்னாரா. அதே போல அந்த பையன் வந்து டார்ச் அடிச்சுட்டு அந்த வெளிச்சத்தை ஃபாலோ பண்ணிட்டே போய் வீட்டுக்கு போய் சேர்ந்து ரொம்ப மகிழ்ச்சியோடு கூட அவன் வந்து சந்தோஷப்பட்டானா. கையுறுத்தூர் அல்லேலூயா சொல்லுங்க பாரு, அல்லேலூயா, நல்லா சத்தமா சொல்லுங்க பாரு, அல்லேலூயா. இப்போ நான் சொல்ல விரும்புகிறேன், நான் இதை ஏன் சொல்ல வரேன்னா, இன்னைக்கு முன்னாடி இருக்கிறத வெளிச்சத்தை பார்க்காம அதுக்கு பின்னாடி இருக்கிற இருளை பார்த்து பயப்படுறதுனால தான் இன்னைக்கு என்ன ஆகி போயிடுச்சுன்னா, இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள அந்த ஆசீர்வாதத்தை முழுமையாய் சுதந்திரிக்க முடியல. இன்னைக்கு வெளிச்சம் என்கிற கிறிஸ்துவானவர் நமக்கு முன்பதாக இருக்கிறார். ஆனா அதை தாண்டி இருக்கிற பிரச்சனையை பார்த்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், இருளை பார்த்து பயந்துட்டு இருக்கிறோம். ஆவிக்குரிய குருடர்களா இருக்கிறோம். எல்லாம் கையுறுத்துற அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இன்னொருத்தர் வாட்சி நம்ம முடிச்சிடலாம். 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் வாசிங்க. மொத்தமா சொல்லுங்க பாருங்க, அல்லேலூயா. இவருக்கு ஒரு பிரச்சனை வருகிறது. அந்த இடத்துல நல்லா கவனிங்க. அந்த இடத்துல எந்த மனிதர்களையும் தேடல, எந்த வைத்தியர்களையும் தேடல. உடனே சுவர்புறமாய் திரும்பி தேவனை நோக்கி பார்க்கறதுக்கு ஆரம்பிக்கிறார். ஏசாயா பாதி தூரம் போறதுக்குள்ள வார்த்தை வந்துருச்சு, நீ மறுபடியும் திரும்பி போய் சொல்லு, அவனுடைய ஜெபத்தை கேட்டுட்டேன், அவனுடைய கண்ணீரை கண்டுட்டேன், 15 வருஷத்தை அவனுடைய வாழ்க்கையில கூட்டி கொடுக்குறேன்னு போய் சொல்லுன்னு ஆண்டவர் சொல்லி அனுப்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், நல்லா சத்தமா சொல்லுங்க பாரு, அல்லேலூயா. அப்ப ஆவிக்குரிய கண்கள் திறந்திருக்கிறவன் பிரச்சனையை பார்க்க மாட்டான், ஆண்டவரை நோக்கி பார்த்து அனுதினமும் ஜெபம் பண்ணி அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வியாதி அதிகமா வருது, பிரச்சனை அதிகமா இருக்குதுன்னா வைங்களேன், ஒருவேளை சரீர போராட்டங்கள், குடும்பத்தில் ஒரு விதமான போராட்டம் இருக்குதுன்னா வைங்களேன், அந்த போராட்டத்தை பார்த்து பார்த்து அழுது புலம்பிட்டு இருக்க மாட்டான். ஆவிக்குரிய கண்கள் திறந்தவன் ஆண்டவரை நோக்கி பார்ப்பாப்பா, மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, மால் எல்லாமே ஆகும், மால் எல்லாமே கூடும் என்று சொல்லி கூட அவரை நோக்கி பார்த்து 2 கையை வானத்து நேரம் உயர்த்தி நின்னான்னா, கர்த்தர் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகு மட்டும் நிரப்பி அவனை ஆசீர்வதிக்க அவர் வல்லவர் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நிறைய பேருக்கு அதுதான், நோயை பார்த்தா பயம், நிறைய விதமான பிரச்சனைகளை பார்த்தால் பயம், போராட்டத்தை பார்த்தா பயம். நல்லா கவனிங்க, நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிங்க, முடிச்சிடுறேன். அன்னைக்கு கோலியாத்தை பார்த்து ஒரு கூட்டம் பயந்து கொண்டிருக்கிறது. இன்னொருவன் வருகிறார், அவன் பார்க்கும் பொழுது அவன் அந்த பிரச்சனையை பார்க்கல, அவனுக்குள்ளாக இருக்கிற இயேசுவை அவன் பார்த்தான், கர்த்தரை அவன் பார்த்தான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவனிடத்துல இருக்கிற அந்த கவனம் நம்பல, நல்லா கவனிங்க, அவனிடத்துல இருக்கிற அந்த கவனம் நம்பல. என் இடத்துல இந்த கவனம் இருக்குது, இந்த கவனம் வச்சு அவனை வின் பண்ணிடலாம், நான் அதுல நல்ல தேறினவனா இருக்கிறேன்னு சொல்லி அதை நம்பல. அவனுக்குள்ளா இருக்கிற கர்த்தரை நம்பினபடினாலதான் கர்த்தர் ஒரு ஜெயத்தை கர்த்தர் கொடுத்தார். அப்புறம் இப்படி நான் சொல்ல விரும்புறேன், ஒருவனால பயம் வந்தது, அதே ஒருவனால ஜெயத்தை ஆண்டவர் கொடுத்தார். இன்னைக்கு அதே போலதான் ஒருவனால ஒரு பயம், பிசாசு நம்ம பயமுறுத்தி கொண்டிருக்கிறான். ஒருவர் ஆல்ரெடி கல்வாரி சிலுவையில ஜெயித்து, நான் ஜெயிச்சுட்டு இருந்தா, நீ எதுக்குடா பயப்படுறேன்னு சொல்லிட்டு கூட ஆண்டவர் நம்மை தேற்றி கொண்டிருக்கிறார். அப்படி இருந்து இன்னும் பயந்துட்டு தான் இருக்கிறோம். ஆவிக்குரிய குருடர்களாய் நாம் இருக்கிறோம். எல்லாம் கையுறுத்துற அல்லேலூயா சொல்லுங்க பாரு, அல்லேலூயா, நல்லா சத்தமா சொல்லுங்க பாரு, அல்லேலூயா. அப்போ அதுதான் நான் அடிக்கடி பார்க்கறது, அதுதான் அநேக கோலியாத்துகள் உங்களை பயமுறுத்தலாம். இன்னைக்கு அந்த இஸ்ரவேல் போர் பயிற்சி பெற்றவன் பயந்து ஒளிந்து கொண்டிருந்ததை போல் நீங்கள் ஒளிந்து கொண்டிருக்கிற வரைக்கும் நீங்கள் முழுமையான ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளவே முடியாது. நீங்க எப்போ எதிர்த்து நிற்கிறீங்களோ, எப்போ உங்களுக்குள்ளா இருக்கிற கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறீங்களோ, எப்போ உங்க மேல இருக்கிற ஆண்டவர் நோக்கி பார்க்கிறீங்களோ, அப்பவே உங்களுக்கு ஒரு விடுதலையும் சமாதானத்தையும் கொடுத்து உங்களை உயர்த்தவர் வல்லவராக இருக்கிறார். கையுறுத்தர் அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, நல்லா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், அல்லேலூயா. அதனாலதான் இன்னைக்கு ஆவிக்குரிய கண்கள் இன்னைக்கு திறக்க வேண்டும் என்று சொல்லி கூட தேவன் விரும்புகிறார்.
மாம்ச கண்ணு பார்த்தது போதும், புரியுதுங்களா? மாம்ச கண்ணில் பார்த்து பயந்தது போதும், மாம்ச கண்ணில் பார்த்து நடுங்கினது போதும், மாம்ச கண்ணில் பார்த்து திகைத்தது போதும். ஆவிக்குரிய கண்கள்லேருந்து நீங்கள் பார்க்கறதுக்கு ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, ஆவிக்குரிய கண்கள் திறக்கறதுக்கு ஆரம்பிச்சிருச்சுன்னா, நான் மறுபடியும் சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை செய்து உங்களை ஆண்டவர் அசைக்க முடியாத இடத்துக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போய் நிறுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா! நல்ல சத்தமாக சொல்லுங்க பாருங்க, அல்லேலூயா! அதனால தான் நான் சொல்கிறேன், இன்னைக்கு கர்த்தரை பாருங்க, பிரச்சனையை பார்க்காதீங்க. இன்னைக்கு பிரச்சனையை பார்த்துட்டு கர்த்தரை மறந்துட்டீங்கன்னா அந்த பிரச்சனை உங்களை மூழ்கடிச்சிடும். இன்னைக்கு பேதுருவை நம்ம பார்க்கிறோம், இயேசுநாதரை பார்த்து நடக்கிற வரைக்கும் அவனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. எப்போ அந்த காற்று பக்கம் கொஞ்சம் கண்ணு போச்சோ அப்பவே உள்ள போறதுக்கு ஆரம்பிச்சிட்டார். அது போலதான் நீங்களும் நானும். இயேசுநாதரை பார்க்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. பிரச்சனையே இருந்தாலும் கூட அது பிரச்சனையே கிடையாது. ஆனால் கொஞ்சம் நம்ம அந்த ஆவிக்குரிய கண்கள் கொஞ்சம் மூடி மாம்சத்தின் கண்ணில் பார்க்கறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம்னா பயம் உள்ளுக்குள்ள போறதுக்கு ஆரம்பிச்சிடும். எல்லாம் கையுறுத்துற அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நல்லா கவனிங்க, கர்த்தரை பார்க்காமல் பிரச்சனையை பார்க்கறவன், எல்லாம் கையுறுத்தி சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தரை பார்க்காம பிரச்சனையை பார்க்கறவன் ஆவிக்குரிய குருடன். எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, கர்த்தரை பார்க்காம ஏசப்பாவை பார்க்காம பிரச்சனையை மாத்திரம் பார்க்கறவன் ஆவிக்குரிய குருடன். ஆவிக்குரிய குருடன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நல்லா சத்தமாக சொல்லுங்க பாருங்க, அல்லேலூயா. கடைசியாக நீங்கள் வாசிக்க வேண்டாம், அதை மட்டும் நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். பூமிக்குரியவைகளை மாத்திரம் சிந்திக்கிறவன் ஆவிக்குரிய குருடன். வீட்டில் போய் வாட்சி பாருங்க, 2 ராஜாக்கள் 5:24-27. எலிசா நாகமான குறித்து வேதம் சொல்லுகிறது. எலிசா கூட வேற ஒருத்தர் இருந்தார், அவர் பேர் என்னது? கேயாசி இருந்தார். எலிசாவுக்கு அந்த ஆசையெல்லாம் கிடையாது, உலக பொருள் மேலே ஆசையே கிடையாது. ஆனால் கேயாசிக்கு என்ன ஆயிடுச்சு? குருடன். குருடன் எதை தேடி போனா? சொல்லுங்களேன், எதை தேடி போனா? பொருளை தேடி ஓடுனா, உலகத்தின் ஆசை இச்சையை தேடி ஓடுனா. இவனெல்லாம் குருடன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதனால் இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் இங்கே வந்திருக்கிற உங்கள் அனைவரோடும் கர்த்தர் பேச விரும்புகிற ஒரு காரியம், உங்களுடைய மனக்கண்கள் திறக்கட்டும். உங்களுடைய மனக்கண்ணு திறந்துருச்சுன்னா கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிக்க ஒரு வல்லவராக. எல்லா பக்கத்தில் கை கொடுத்து கடைசி ஒரு வார்த்தை சொல்லிடுங்க பார்க்கலாம். உங்களுடைய கண்கள் திறக்க கடவுது. இன்னைக்கு கூப்பிடுங்க, அவரை நோக்கி கூப்பிடுங்க. கூப்பிடுங்க அவரை நோக்கி. என்னன்னு கூப்பிடுவீங்க? தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். அவர் கேட்குற வரைக்கும் கூப்பிடணும். சொல்லுங்க பார்க்கலாம், கேட்குற வரைக்கும் கூப்பிடணும். நிறைய பேர் அதட்டுவாங்க. சொல்லுங்க பார்க்கலாம், அதட்டுவாங்க. கூப்பிட விடாமல் உங்களை தடை பண்ணுவாங்க, சோர்ந்து போக பண்ணுவாங்க. அதையெல்லாம் தாண்டி கூப்பிட்டீங்கன்னா ஒரு மிகுந்த ஒரு ரட்சிப்பை நீங்கள் காண்பீர்கள், ஒரு விடுதலையை காண்பீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? நம்ம எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாம். நம்ம எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாம். இன்னைக்கு தேவ ஆவியானவர் உங்களோடும் என்னோடும் கூட பேசின ஒரு வார்த்தை, பாவத்தை பாவமாய் பார்க்காதவன் ஒரு குருடன். நீங்கள் எல்லாரும் கண்களை மூடுங்க பார்க்கலாம். யாரும் அங்கும் இங்கும் நகர வேண்டாம். எல்லாரும் அப்படியே கண்களை மூடுங்க பார்க்கலாம். இப்போ உங்களுக்காக நான் செபிக்க போகிறேன். இன்றைக்கி கர்த்தர் உங்களுடைய கண்களை ஆண்டவர் திறக்க போகிறார். இன்றைக்கி எல்லாருடைய பிரச்சனைகளும் மாறப்போகிறது. நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். உங்களுடைய பிரச்சனைகள் இதுவரைக்கும் உங்களை மேற்கொண்டிருக்கலாம். அநேக போராட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சூழ்ந்து நிற்கலாம். அநேக மனிதர்களால் அநேக விதமான அநேக இடங்களிலே நீங்கள் தலைகுனிந்து நின்றுக்கலாம். ஆனால் இந்த வேளையிலே தேவனுடைய ஆளுகை உங்களுக்குள்ளாய் வரப்போகிறது. ஒரு பரிபூர்ண ஒரு விடுதலை ஆண்டவர் கொடுக்க போகிறார். அதற்கு தேவை உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கணும். ஆவிக்குரிய கண்களை திறப்பதற்காகத்தான் இயேசுவானவர் இந்த இடத்துல வந்திருக்கிறார். ஆவியானவர் இந்த இடத்துல வந்திருக்கிறார். நீங்கள் இந்த இடத்துல வர்றதுக்கு முன்பதாகவே, நான் இந்த இடத்துல வர்றதுக்கு முன்பதாகவே அவர் இந்த இடத்துல வந்திருக்கிறார். எல்லாரும் வலது கை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். அப்பா, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் ஆண்டவர். ஏசப்பா, என் மேல இறங்கும் ஆண்டவரே. சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, என் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. எல்லாரும் வாய்களை திறங்க பார்க்கலாம் ஆண்டவர். அப்பா, நான் பார்வை அடையணும் ஆண்டவரே. கேளுங்களேன், நீங்க கேட்டீங்கன்னா கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பார்வை தரப்போறேன். கேளுங்க பார்க்கலாம். அப்பா, நான் பார்வை அடையணும் ஆண்டவரே. நான் பிரச்சனையை மாத்திரம் தான் ஆண்டவரே நான் பார்க்கறேன். பிரச்சனையை மாத்திரம் அந்த ஆண்டவரை நான் பார்க்குறேன். எல்லாரும் வாய்களை திறங்க பார்க்கலாம். எல்லாரும் கேளுங்க பார்க்கலாம். கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்வான்னு வேதவசனம் சொல்லுகிறது. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் வேதவசனம் சொல்லுகிறது. உங்கள் தேவ ஆவியானவர் இடத்துல என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு அறியாது மெட்டாதுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடுங்க பார்க்கலாம். இன்னைக்கு சிம்சோனை குறித்து நம்ம பார்த்தோம். ஒரு சிம்சோன் மீது கர்த்தர் ஒரு தரிசனம் வைத்திருந்தார். யோசேப்பின் மீதும் கர்த்தர் ஒரு தரிசனத்தை வைத்திருந்தார். ஆனால் ஒருவனுடைய ஆவிக்குரிய
கண்கள் குருடாக இருந்தபடியினாலே அந்த தரிசனத்தை அவர் இழந்து போனான். அது போல நீங்களும் நானும் தரிசனத்தை இழந்து போயிடக்கூடாது. எல்லாரும் வாய்களை திறந்து வலதுகை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினாலே எங்க பிள்ளைகள் யாரெல்லாம் கேட்கிறாங்களோ அவங்களுடைய கண்கள் எல்லாம் திறக்கப்படட்டும் அப்பா. ஆண்டவரே, அந்த கண்கள் எல்லாம் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால அந்த கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. யாரெல்லாம் ஆண்டவர் அந்நிய பாஷை வரங்களை பெற்றிருக்கிறீங்களோ நீங்க எல்லாம் வாய்களை திறந்து அந்நிய பாஷையில பேசுங்க பார்க்கிறேன். மல்ராகராத நாமாமா சேகேடே நீமராதலோ தீரே லேகரட லேபாபா சாக்காட நாமராதனா தீரே லேகரட லேபாபோ சோகோட நீமமாராட லாக்கராத நாமராடலா. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே இந்த இடத்துல ஒரு பலத்த காற்று வீசட்டும் ஆண்டவரே. ஒரு பலத்த காற்று வீசட்டும் ஆண்டவரே. இந்த இடத்துல ஆண்டவரே எல்லாருடைய கண்களும் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. எல்லாருடைய ஆண்டவரே ஆவிக்குரிய கண்களும் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஆண்டவரே அந்த மன கண்களை குருடாக்கி வைக்கப்பட்டிருக்கிற எல்லா பிசாசுகளை நாங்கள் உடைத்தறிகிறோம். எல்லா பிசாசின் வல்லமையை நாங்கள் உடைத்தறிகிறோம். அவன் குருடாக்குவதற்கு அவனுக்கு ஆண்டவரே அதிகாரம் கிடையாது ஆண்டவரே. எல்லாருடைய மன கண்களும் திறக்கப்படுவதாக. எல்லாரும் வாய்களை திறங்க பார்க்கலாம். அந்நிய பாஷையில பேசுங்க பார்க்கலாம். தேவ ஆவியானவர் இன்னைக்கு ஒரு விடுதலை கொடுக்க போகிறார். அநேகருடைய வயிற்று பகுதியில் இருக்கிற பிரச்சனைகள் கரைந்து போக போகிறது. அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளை கர்த்தர் உடைத்தறிய போகிறார். எல்லா விதமான வியாதிகளும் மறைந்து போக போகிறது. எல்லா விதமான சூழ்நிலையை கர்த்தர் மறைந்து போக பண்ண போகிறார். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி வைத்திருக்கிற எல்லா விதமான பிரச்சனைகளும் போராட்டங்களையும் கர்த்தர் இந்த இரவு வேளையில கர்த்தர் உடைத்தறிய போகிறார். எல்லாரும் வாய்களை திறங்க பார்க்கலாம். வாய்களை திறங்க பார்க்கலாம். மல்ராகராத லாபரோடு லோக்கரோது நேமாமா சேக்கேடே நேமாராதலா தீரே லேகரட லேபாபோரோடு லோக்கரோது நேமாமா சாக்காட நாமராதனா. ஆண்டவரே, எல்லா பிசாசுகளுடைய கட்டுகளும் உடைவதாக. எல்லா பிசாசுகளுடைய கட்டுகளும் உடைவதாக. எல்லா அந்தரங்க போராட்டங்களும் மறைந்து போவதாக. அந்தரங்க பிரச்சனைகளை ஆண்டவரே கர்த்தர் நீங்க நிர்மூலமாக்குவீராக. ஆண்டவரே, எங்க பிள்ளைகளுடைய எல்லா வலி வேதனைகள் நிர்மூலமாகட்டும் அப்பா. எல்லா கண்ணீர்களை கர்த்தாவே நீ துடைப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஒரு பலத்த காற்று வீசட்டும் ஆண்டவரே. ஒரு பலத்த காற்று வீசட்டும் ஆண்டவரே. நீங்க பலமாய் இறங்குங்க ஆண்டவரே. ஒவ்வொரு மேலே பலமாய் இறங்கும் ஆண்டவரே. எல்லாருடைய ஆவிக்குரிய கண்களும் திறக்கப்படுவதாக ஆண்டவரே. ஆகாருடைய கண்கள் ஆண்டவரே குருடாய் இருந்தது ஆண்டவரே. அந்த மன கண்கள் திறக்கிற வரைக்கும் அந்த நீரூற்று தெரியல ஆண்டவரே. ஆனால் எப்பொழுது அந்த மனக்கண் திறந்ததோ அப்பொழுதே அந்த நீரோற்றை கண்டால் என்று சொல்லி ஒரு வேத வசனம் வாசிக்கிறோம் ஆண்டவரே. அது போல எங்க பிள்ளைகளுக்காய் வைக்கப்பட்டிருக்கிற அந்த நீரோற்றை கர்த்தர் நீர் காண்பிப்பீராக. மல்ராகரத நாமாமா சேக்கேடே நீமரதனா தீரே லேகரட லேபாபோ ரோடு நோக்கரோது நேமாமா சாக்காட நாமராடலா தீரே லேகரட லேபாபோ ரோடு நோக்கரோது நேமாமா ராட லாக்கராட லாபாபா சேக்கேடே நீமரதனா தீரே லேகரட லேபாபோ சோக்கோடு நீமமாரதனா. எல்லா மந்திர கட்டுகள் உடைவதாக. எல்லா மந்திர கட்டுகள் உடைவதாக. இங்க வந்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா மந்திரங்கள் தந்திரங்கள் உடைவதாக. எல்லா சத்துருக்களுடைய போராட்டங்கள் மறைந்து போவதாக. எல்லா பல வருடங்களா இருக்கிற வியாதிகள் மறைந்து போவதாக. எல்லா தடைகளும் மறைந்து போவதாக. எல்லா தடைகளும் நீங்கட்டும் அப்பா இயேசுவின் நாமத்தினாலே. மல்ரோகுரோதுனை தீரே லேகரட லேபாபோ சோக்கோடு நீமரதனா மரடலா இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தினாலே. என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் தருவேன்னு சொல்லி இருக்கிறீங்களப்பா. இப்ப நான் கேட்கிற ஆண்டவரே, ஆவியானவர் நீர் ஊற்றுவீராக. ஒவ்வொரு மேலையும் ஊற்றி ஆண்டவர் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவதாக. இதுக்கப்புறம் எங்க பிள்ளைகள் பாவத்தை பாவமா பார்க்கணும் ஆண்டவரே. பொய் சொல்றதெல்லாம் ஒரு பாவமா நினைக்க கூடாது. பயப்படுறதெல்லாம் ஒரு பாவமா நினைக்க கூடாது. சண்டை போடுறதெல்லாம் ஒரு பாவமா நினைக்க கூடாது ஆண்டவரே. பொறாமப்படுறதெல்லாம் ஒரு பாவமா நினைக்க கூடாது. பெருமைப்படுறதெல்லாம் ஒரு பாவமா நினைக்க கூடாது ஆண்டவரே. வேதம் எது பாவம் என்று சொல்லுகிறதோ அது பாவம் என்பதை பிள்ளைகள் அறிந்து புரிந்து அதை விட்டு யோசேப்பு எப்படி விலகி ஓடி போனானோ அதே போல விலகி ஓடி போகத்தக்கதான அப்படிப்பட்ட இருதயத்தை கர்த்தர் நீர் கொடுப்பீராக இயேசுவின் நாமத்தினாலே. மல்ராகரத நாமரடலோ தூர லோகரோடு லேபாபா சேக்கேடே நீமரதனா தீரே லேகரட லேபாபோரோடு லோக்கரோது நீமாமா சாக்காட நாமரதனா தீரே லேகரட லேபாபோ ரோடு நோக்கரோது நீமாமா சாக்காட நாமரதனா. எங்க பிள்ளைகள் இழந்து போயிருக்கிறது ஆண்டவர் நிறைய இழந்து போயிருக்கிறாங்கப்பா. ஆண்டவர் ரெட்டிப்பாய் தருவீராக. எங்க பிள்ளைகள் நீங்க ரெட்டிப்பாய் தருவீராக. இயேசுவின் நாமத்தினால உமது வல்லமை உமது மகிமை ஊற்றப்படுவதாக. ஊற்றப்படுவதாக. ஊற்றப்படுவதாக ஆண்டவரே. ஊற்றப்படுவதாக ஆண்டவரே. எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே என்னோடு கூட பேசினீரே நன்றி அப்பான்னு சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி அப்பான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு விதமான ஒரு சோர்வின் ஆவிகள் இந்த இடத்துல இருக்கிறதை நான் காண்கிறேன். தேவ ஆவியானவர் அதை உடைத்தறிவீராக இயேசுவின் நாமத்தினாலே. மல்ராகரத நாமரடலோ தூர லோகரோட லேபாபா சேக்கேடே நீமாமா சாக்காட நாமரதனா. ஆண்டவரே, வசனத்தை கேட்க விடாதபடி தடை பண்ணுகிற பொல்லாத ஆவியை நாங்கள் கடிந்து கொள்கிறோம். அதை நாங்கள் பாதாளத்தில் நிர்மூலமாக்குகிறோம் ஆண்டவரே. அதை பாதாளத்தில் கடிந்தப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவின் நாமத்தினாலே. எல்லாரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து மறுபடியும் ஒரு விஷயம் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் இந்த ஒரு அடியை மாத்திரம் நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடி நம்ம மீதியான நேரத்துக்குள்ளே கடந்து செல்லலாம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஓ குருடரின் கண்களை திறப்பவர் அவர் நல்லவர்,
நல்லா கையை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. செவிகளை திறப்பவர் அவர் நல்லவர். நல்லா கையை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். அவர் நல்லவர் சர்வ. நல்லா கையை தட்டுங்க பார்க்கலாம். யாரெல்லாம் கையை கொண்டு வந்திருக்கிறீங்களோ நீங்க நல்லா கையை தட்டி சொல்லுங்க. அவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர். நல்லா கையை தட்டுங்க பார்க்கலாம். இன்னைக்கே உங்களுடைய பிரச்சனைகள் மாற போகிறது. நல்லா கையை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கையை தட்டுற சத்தம் பிசாசுக்கு பிடிக்காதான். நல்லா கையை தட்டி சொல்லு. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர் என்றென்றும். ஓ அவர் என்றென்றும். சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஓ இயேசு நல்லவர், இயேசு வல்லவர் என்றென்றும். நன்றி அப்பா. அவர் என்றென்றும் மாறாதவர், அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். அதிசயமான மல்ரோ ரேட லேபரெல்லாம் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், சமாதானம் தருகிறார் எனக்கு. விசுவாசத்தோடு சொல்லுங்க, இந்த லைன் சொல்லுங்க. எனக்கு சமாதானம் தருகிறார் எனக்கு. நல்ல கையை தட்டி சொல்லலாமா? ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் மல்ரோ ரேக்கெரட லேபாபா சேக்கெடு நீ மறதலாம். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. ஒன்று சேர்ந்து நாம் இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். ஓ ஒன்று சேர்ந்து நாம் சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். கடைசியா ஒரு முறை. ஒன்று சேர்ந்து நாம் சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் சாத்தானை மீதிப்போம், தேசத்தை. சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்று சேர்ந்து நாம் அல்ரே ரேக்கெரட லேபாபா சேக்கெடனே மறதலாம். ஓ ஒன்று சேர்ந்து நாம் சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எல்லா கரங்களை தட்டி ஆவியானவருக்கு மகிமையை செலுத்துங்க பார்க்கலாம். நல்லா கரம் தட்டுங்க பார்க்கலாம். அந்த கையை தட்டி இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. தாவீதின் குமாரனே என் மீது இறங்கினதற்காய் நன்றி அப்பான்னு சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி ஆவியானவர், என்னுடைய மனக்கண்ணை திறந்ததற்காய் நன்றி ஆண்டவரே. என்னுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்ததற்காய் நன்றி அப்பான்னு சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி அப்பான்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நான் ஒரே ஒரு காரியத்தை, ஒரு ரகசியத்தை நான் கற்றுக் கொடுக்கிறேன். அந்த ஆவிக்குரிய கண்களால அவர் நமக்காக காயப்பட்ட அந்த காயங்களை நோக்கி பாருங்க பார்க்கலாம். உங்களுடைய சாதாரண கண்களால் அந்த காயத்தை பார்க்க முடியாது, ஆனால் ஆவிக்குரிய கண்களால் அவருடைய காயத்தை பார்க்க முடியும். அந்த பாதத்தில் இருக்கிற அந்த காயத்தை பார்த்து, அந்த பாதத்தில் நம்ம விழுந்து ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய கரங்கள் அந்த காயத்தில் பட்டு, அந்த அப்படிப்பட்ட ஒரு பார்வை உங்களுக்குள்ள இருக்கட்டும். எல்லாருமே ஆவிக்குரிய கண்களால் பாருங்க பார்க்கலாம். அவருடைய கால்கள், அந்த காலில் அந்த ஆணி பாய்ந்திருக்கிற அந்த கால்கள், அந்த கால்களை நோக்கி பார்த்து அந்த பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே அப்பா என்னை நீர் உயிர்ப்பியும் ஆண்டவரே. அநேக இடங்களிலே நான் மரித்து கிடக்கிறேன் அப்பா, என்னுடைய உள்ளம் மரித்து கிடக்கிறது ஆண்டவரே. பரலோகம் விரும்புகிற அந்த வாழ்க்கை என்னால் வாழ முடியல ஆண்டவர். நீர் விரும்புகிற அந்த வாழ்க்கை என்னால் வாழ முடியல. நான் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுவதற்கு எனக்கு உதவி செய்தலும் ஆண்டவரேன்னு சொல்லி அந்த பாதத்தை பார்த்து கேளுங்க பார்க்கலாம். கர்த்தர் அப்படியே செய்து முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நிச்சயமாகவே அப்படியே நீங்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் மீதியான வேளையில் நம்மை வழி நடத்துவாராக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இந்த கிருபைக்காய், இப்படிப்பட்ட ஒரு நேரத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே அந்த மாம்சத்தின் கண்கள் எப்படிப்பட்டதா வேணாலும் இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, ஒரு கண் இடரில் அடைஞ்சுன்னா நீ அதை பிடிங்கி போடுன்னு வேதம் சொல்லுது. ஆனால் ஆண்டவர் இந்த மாம்சத்தின் கண்கள் எப்படிப்பட்டதா வேணாலும் இருக்கலாம், ஆனால் ஆவிக்குரிய கண்கள் ஆண்டவர் எப்பொழுது திறந்தவர்களாக இருக்கும் பொழுது ஆண்டவர் ஒன்றும் எங்களை சேதப்படுத்த முடியாது என்பதை நாளை நாங்கள் கற்றுக்கொண்டோம் ஆண்டவரே. யோசேப்புடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய கண்கள் திறந்ததை போல, அதே போல் ஆபிரகாமுடைய ஆவிக்குரிய கண்கள் திறந்திருந்ததை போல, ஆண்டவர் எசேக்கியேலுடைய ஆவிக்குரிய கண்கள் திறந்திருந்ததை போல, தாவீதுடைய கண்கள் ஆண்டவர் ஆவிக்குரிய கண்கள் திறந்திருந்ததை போல ஆண்டவர் எங்களுடைய கண்களும் இப்பொழுது கர்த்தர் நீர் திறந்திருக்கிறீர் என்பதை நான் நம்புகிறோம் ஆண்டவர். இதுக்கப்புறம் உலகத்துக்குள்ளாய் பிரவேசிக்கும் பொழுது குடும்பத்தில் பேசுறதா இருக்கட்டும், வேலை செய்கிற ஸ்தலமாக இருக்கட்டும், திருச்சபையாக இருக்கட்டும், மற்ற எல்லா இடங்களிலும் ஆண்டவரே எங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறந்திருந்து நாங்கள் என்ன பேசணும், என்ன செய்யணும், என்ன பார்க்கணும் ஆண்டவரே, என்னென்னமெல்லாம் நாங்கள் நடக்கணும், எங்களுடைய இருதயத்தில் எதை சிந்திக்கணும் என்பதை முதற்கொண்டு தேவனே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படியே நான் ஜெபிக்கிறேன். மீதியான வேலையை திரு சமூகத்தில் அர்ப்பணித்து ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறோம் என் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே.